எல்லாரையும் இந்த வாழ்வியல் கலைகளுக்கான நிகழ்ச்சியில் வரவேற்கிறோம். இந்த நிகழ்ச்சி மற்றவர்களுடன் இணக்கமாக இருப்பது பற்றியது. இந்த கலை எப்பயும் போல நிகழ்ச்சி ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி ஒரு நிமிஷம் பரமாத்மாவை ஆவாங்க. எல்லாரையும் வரவேற்கிறோம். இந்த ஆர்ட்ஸ் ஃபார் லைஃப் சீரீஸ்ல இது 5வது எபிசோட். இது ஒரு நல்ல கிளை. மற்றவர்களோடு இணக்கமாக எப்படி இருப்பது? மற்றவர்களோடு இணக்கமா இருக்கணும்னா முதல்ல நம்மளோட நாம இணக்கமா இருக்கணும் இல்லையா? இப்போ இத பத்தி பேசுறதுக்காக நம்மகிட்ட ஒரு பெரிய சீனியர் ராஜயோகி இருக்காரு. கென் பிரதர் இருக்காங்க. அவரு வந்து நமக்கு புதுசு கிடையாது. இந்த ஆடியன்ஸ்க்கு புதுசு கிடையாது. பெரிய இன்ட்ரோடக்ஷனும் தேவையில்ல. பிரதர் வந்து ஒரு ஆஸ்திரேலியன். இப்ப சவுத் அமெரிக்கால இருக்காங்க. அப்போ நல்ல போர்ச்சுகீஸ் கல்ச்சரோட நல்ல ஜெல் ஆகி இப்ப சவுத் அமெரிக்கால இருக்காங்க. பிரம்மா குமாரிஸ்ல கடந்த 50 ஆண்டு காலமாக இருக்காங்க. 1975ல இருந்து. அவர் நல்ல பெரிய ஆத்தரும் கூட. அவருக்கு 18 புக்ஸ் எழுதியிருக்காங்க. பர்சனல் மற்றும் ஆர்கனைசேஷனல் டெவலப்மெண்ட் பத்தி எழுதியிருக்காங்க. அப்போ நிறைய ஃப்ரீக்வென்ட் கெஸ்ட் ஸ்பீக்கராகவும் இருக்காங்க. நிறைய டாபிக்ஸையும் பேசியிருக்காங்க. அவருக்கு ரொம்ப பிடிச்ச டாபிக் வந்து செல்ஃப் மேனேஜ்மெண்ட். அவர் தான் செல்ஃப் மேனேஜ்மெண்ட் லீடர்ஷிப் அண்ட் குவாலிட்டி ஆஃப் லைஃப் ப்ரோக்ராம்னு பிரம்மா எஸ்எம்எல்னு வந்து இந்தியாவில் சொல்றோம். அப்போ இதோட பிரதர் கிளென்னோட நான் ஏன் க்ளோஸா இருக்கேன்னா, அவர் வந்து ரொம்ப அன்பான நேச்சர் உடையவர். நிறைய உலகம் முழுவதும் சுற்றினாலும் அவரு இந்த நிகழ்ச்சிக்காக நாம ஏற்பாடு பண்ணியிருக்கோம். எல்லாருக்கும் அதனால எல்லா சார்பாகவும் வணக்கம் தெரிவிச்சுக்கிறோம். சிஸ்டர் கிளாடியா வந்து அவங்கள ஃபார்மலா வெல்கம் பண்ணுவாங்க. எல்லாருக்குமே குட் மார்னிங். குட் மார்னிங் கென். இது ரொம்ப நல்லா இருக்கு. இன்னைக்கு உங்களோட இருக்கோம். இது ரொம்ப மகிழ்ச்சியா இருக்கு. அப்போ இந்த கலைய பத்தி நாம கத்துக்க போறோம். இது வந்து உண்மையான ஒரு கலை. நீங்க வந்து இந்த கலையினுடைய மாஸ்டர்னே சொல்லலாம். எப்படி வந்து நல்லிணக்கத்தோட இருக்கிறது. ஏன்னா நீங்க ஆஸ்திரேலியால இருந்தீங்க. அப்புறமா நல்லிணக்கத்தோட இருந்து அங்க சேவை பண்ணிட்டு இருக்கீங்க சவுத் அமெரிக்கால. நீங்க எப்பயுமே கூலா இருப்பீங்க. அப்படின்னா, நீங்க நல்ல நல்லிணக்கத்தோட இருக்கீங்க இல்லையா? மற்றவர்களோட சம்ஸ்காரத்தோட. எங்களோட இன்னைக்கு இணைந்தமைக்கு நன்றி. ம். நன்றிகள் கிளாடியா. நன்றிகள் எல்லாருக்குமே. எங்க இருந்தாலும். அனு சிஸ்டர் ஃப்ளவர்ஸோட பிரதர வரவேற்கிறாங்க. சிஸ்டரோட மைக் மியூட்டடா. ம். நெறைய மலர்கள், ரோஸும் இருக்கு. அப்புறம் நம்ம ப்ரோக்ராமுக்கு வெல்கம் பண்றோம். ரொம்ப நன்றிகள்.
இந்த டாபிக். கிளாடியா சிஸ்டர் நினைவு பண்றாங்க. பிரேசில்ல இருக்கும்போது ஒரு சில கல்ச்சரல் அட்ஜஸ்ட்மென்ட் பண்ண வேண்டியிருக்கு. நமக்குள்ள இருக்கிற வித்தியாசம் என்னன்னா, கல்ச்சுரல்ஸ் எல்லாமே வந்து ரொம்ப உண்மையானது கிடையாது. ஏன்னா, மக்கள் எங்க இருந்தாலும் பார்த்தீங்கன்னா, எல்லாரும் ஒரே விதத்துல மகிழ்ச்சி அடையறாங்க. ஒரே விதத்துல வருத்தம் அனுபவிக்கிறாங்க. அப்போ ஆழமான சம்ஸ்காரம் என்னன்னா, ஆத்மாவுடைய சம்ஸ்காரம். மத்ததெல்லாம் ரொம்ப செயற்கையானது. ஆனா, எல்லாத்துக்குமே பொதுவானது என்னன்னா, நாமெல்லாம் ஆத்மாக்கள். நாம எல்லாமே ஆன்மீக ஆத்மாக்கள். நாம எல்லாமே ஒரே வீட்லருந்து தான் வரோம். அது இங்க இல்ல, இங்கேருந்து ரொம்ப தூரத்துல இருக்கு. நிர்வாணான்னு சொல்றாங்க. அமைதி தாமம்னு சொல்றாங்க. எல்லாருமே ஒரே இடத்துல இருந்து தான் இங்க வந்திருக்கோம். எல்லாருமே ஒரே இடத்துலருந்து, ஒரே சோர்ஸ்லேருந்து வந்தோம். அப்புறமா டைவர்சிஃபை ஆயிருக்கோம் வெவ்வேறு காரணங்களுக்காக. அதனால வித்தியாசமானவங்கன்னு நெனைக்கிறோம். நம்ம பேசுறது, செய்யறது எல்லாமே வித்தியாசமா இருந்தாலும், ம் நம்ம கொஞ்சம் வித்தியாசமா தான் இருப்போம். வேற இடத்துல இருக்கோம். அ வெவ்வேறு விருப்பம், இது பிடிக்காததெல்லாம் இருக்கு இல்லையா? நம்ம வந்து மதம் சார்ந்த விருப்பம், வெறுப்பு எல்லாம் பார்க்கும்போது, இந்த பிரிவினைகள் வருது. இதெல்லாம் வெவ்வேறு இடத்துலேருந்து வர்றதுனால வருது. வெவ்வேறு கலாச்சாரங்கள் இருக்கு. நாம எல்லாருமே எங்கேருந்து வந்தோம் அப்படின்னு நினைக்கும்போது, ரொம்ப தூரத்துலேருந்து வந்திருக்கோம். அங்கேருந்து தான் நம்மளுடைய பொதுவான விஷயங்கள் ஆரம்பிக்குது. இப்ப நீங்க பார்க்க முடிஞ்சதுன்னா, 2 ஆத்மாக்கள் இருக்குல்ல. 1, 2. அ ஆன்மான்னு பார்க்கும்போது 2மே ஒண்ணு தான். இப்ப நான் வேற விஷயங்களும் வரையறேன். நான் என்ன சொல்ல வரேன்னு உங்களுக்கு புரிய வைக்கிறதுக்காக. இந்த பச்சை கலர், அது நானு. ஏன்னா நம்ம யோசிக்கிறது வித்தியாசமா இருக்கு. அதனால நாம வந்து வித்தியாசமா இருப்போம். எப்படி நாம நம்மளுடைய உணர்வுகள்லாம் யோசிக்கிறோம் அப்படின்றத பொறுத்து. மறுபடியும் நெறைய வித்தியாசம் இருக்கு. மனசு வெவ்வேறு விதமா யோசிக்குது. இப்ப கடைசில ஒரு கருப்பு கலர் இப்படி போட்டோம்னா, ஒரு நபர் வந்து ஸ்கொயரா இருக்காங்க. சதுரமா. இன்னொருத்தர் ட்ரையாங்கிள் மாரி இருக்காங்க. இந்த 2 நபர்களும் உள்ளுக்குள்ள ஒரே ஒரு ஆன்மா தான். வெவ்வேறு மனம், புத்தி இருக்குது.
அதுக்கப்புறமா நெறைய பர்சனாலிட்டி ட்ரெய்ட்ஸ் இருக்கு. ஏன் இந்த வித்தியாசம் இருக்கு? ஏன் நீங்க இப்படி இருக்கீங்க? ஏன் நான் அப்படி இருக்கேன்? இது வந்து ரொம்ப தெளிவா தெரியுது இல்லையா? இந்த படத்து மூலியமா. இப்போ ஒருத்தர் ட்ரையாங்குலரா இருக்கக்கூடிய நபரோட, ஸ்கொயரோட இருக்கக்கூடிய நபரு, அ அவரு வந்து இவர நீங்க ட்ரையாங்கிளா இருக்கணுன்றாங்க. அவரு வந்து நீங்க ஸ்கொயரா இருக்கணுன்றாங்க. 2மே நடக்காது. ஏன்னா, அந்த நபர் பின்னாடி இருக்கக்கூடிய ஆத்மாவ பார்க்கணும். அது என்னைப் போலவே ஒரு ஆத்மா. இந்த பிளாக் இருக்கக்கூடிய பகுதி தான் நம்மளுடைய கலாச்சாரம். ஆ நான் எந்த பகுதி உலகத்திலேருந்து வரேனோ, அங்க அதோடைய தாக்கம். அப்ப சதுரமா இருக்கிறவங்க, நீங்க இன்னும் ட்ரையாங்கிளா ச சதுரமா இருக்கணுன்றாங்க. ட்ரையாங்கிள் வந்து இன்னும் நீங்க ட்ரையாங்கிளா இருக்கணும்னு சொல்றாங்க. அப்ப ஆத்மாக்கும் ஆத்மாக்கும் தொடர்பு இல்ல. நாம செய்யறது எல்லாமே தொடர்பு எல்லாமே உடல் சார்ந்த விஷயங்களோட தொடர்பு. நம்ம ஏன் அப்செட் ஆகுறோம்னு பார்த்தீங்கன்னா, நாம வந்து அவங்க நம்மள மாரியே யோசிப்பாங்க அப்படின்னு கற்பனை பண்றோம். அது வந்து நடக்கவே முடியாது இல்லையா? இத நம்ம தெளிவா பார்க்கலாம். நான் உலகத்த வந்து இந்த லென்ஸ் மூலியமா பார்ப்பேன். நான் வந்து எல்லாத்தையும் பார்க்க முடியாது. நம்ம வந்து கண்கள் இருந்தாலும் 3% தான் அந்த எலக்ட்ரோ மேக்னெட்டிக் ஸ்பெக்ட்ரம்ம பார்க்க முடியும். அப்ப நம்ம எக்ஸ்ரேய பார்க்க முடியாது. இன்ஃப்ராரெட்ட பார்க்க முடியாது. மேக்னடிசம்லாம் பார்க்க முடியாது. எதுவுமே பார்க்க முடியாது. ரெட்டுக்கு அப்புறமா பார்க்க முடியாது. ரெட்டுக்கும் வயலட்டுக்கும் நடுவுல பார்க்க முடியாது. அப்ப நாய்கள் வந்து நல்லா கேட்க முடியும். நல்லா கேட்கும். இப்போ பிசிக்கலாவும் நம்மளுடைய பார்வை வந்து கொஞ்சம் லிமிட்டட் தான் இல்லையா? அதனால தான் ஒரு கொசு அடிக்க பார்க்கும்போது, அவன் கை வர்றத பார்த்துட்டு அது தப்பிச்சு போயிடுது. ஏன்னா அது ஸ்லோ மோஷன்ல பாக்குது எல்லாத்தையும். பறந்து போயிடுது. இப்போ நம்மளால நெறைய விஷயங்கள் பண்ண முடியாது. அப்போ பிசிக்கலா நம்ம லிமிட்டடா இருக்கணும். அப்போ நம்மளுடைய கண்கள், காதுகள் எப்படி இருக்கோ அத பொறுத்து இருக்கு. இல்ல ஓரளவு தான் பாக்க முடியும். என்னுடைய நம்பிக்கை, என்னுடைய கலாச்சாரத்தினுடைய தாக்கம், அ என்னுடைய பாலினம், இதெல்லாம் வந்து என்னுடைய பார்வைய குறுக்கிடுது. அப்புறமா நான் பாக்குறது வந்து லென்ஸ் வந்து ரொம்ப சின்னதாயிடுது. இவ்வளோ தான் பாக்க முடியும். என்னால பெருசா பாக்க முடியாது. நெறைய பாக்க முடியாது. அப்போ என்னுடைய லிமிட்டடான விஷயங்கள், புரிதலோட நான் பாக்குறேன். அப்போ இன்னொருத்தர் வந்து வேற ஒரு ஆங்கிள்ல பாக்குறாரு. இ அவரு அவ்ளோ பாக்குறாரு. நான் இவ்ளோ பாக்குறேன். அப்போ அப்ப இத ஒரு நல்லிணக்கத்துல கொண்டு வரும்போது, அது முடியாது இல்லையா? நீ வந்து ஏன் இப்படி பாக்குறீங்க? இப்படி ஏன் உங்களால செய்ய முடியாது? ஏன் இது உங்களுக்கு புரியல? ஏன்னா, அவரு வேற எதையோ ஆங்கிள்ல பாத்துட்டு இருக்காரு. எல்லாத்தையும் நாம வேற வேற பாக்குறோம். ஏன்னா, அவங்களுடைய புரிதல் வேறையா இருக்கு அந்த விஷயத்த பத்தி.
ஒருத்தர் வந்து மேல வானத்த பார்த்துட்டு பேசுறாரு. நாம வந்து மேலருந்து கீழ பார்த்து பேசுறோம். பார்க்குற விஷயம் ஒண்ணா இருந்தாலும், பார்க்கக்கூடிய பார்வை, கோணம் வந்து வித்தியாசமா இருக்கு. நான் வந்து பெரிய ஒரு ப்ராப்ளம் பார்க்குறேன். அது பெருசா இருக்கும். ஆனா, அது கொஞ்சம் உயரத்துலருந்து பார்க்கும்போது, அது என்னோட சின்னதா தெரியும். அப்ப எல்லாருமே வந்து நாம நம்மளுடைய பார்வைய இன்னும் பெருசாக்கிக்கணும். நம்ம நெறைய பார்க்கணும். அப்பதான் நெறைய புரிஞ்சுக்க முடியும். அப்போ நமக்குள்ள இருக்கக்கூடிய நம்மளுடைய பார்வை வந்து எதனால இதுவாயிருக்கு? நம்மளுடைய படிப்பு, பாலினம், எப்படி வந்து ஒரு மீன் பிடிக்கிறவர் வந்து நதிய பார்ப்பாரு. எப்படி வந்து ஒரு ஆர்க்கிடெக்ட் பில்டிங் பார்ப்பாரு. எப்படி வந்து ஒரு ஷூ மேக்கர் பார்ப்பாரு அந்த ஷூவ. எப்படி ஷூ ஷைன் பண்றவர் பார்ப்பாரு. எல்லாத்துலயும் வித்தியாசமா இருக்கு இல்லையா? நெறைய விஷயங்கள் பார்க்குறோம். நாம ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு விஷயத்துக்கு இம்பார்ட்டன்ஸ் குடுப்போம். அதுல நல்லிணக்கம் கொண்டு வரும்போது, அதுல எது காமனா இருக்கோ அத ஃபர்ஸ்ட் பார்க்கணும். அப்ப இதுல 2 இதுல என்ன காமனா இருக்கு? அந்த ஸ்கொயரு, ட்ரையாங்கிள்லாம் வந்து வித்தியாசங்கள். அப்ப ஃபர்ஸ்ட் ரூல் என்ன? அது வரதுக்குள்ள மற்றவர்களோட நல்லிணக்கம் கொண்டு வரணும்னா, நெறைய நம்மளுடைய புரிதல், நம்மளுடைய பார்வை, எப்படி வந்து நம்மளால சொல்லி புரிய வைக்கிறது. லாட்டின்ல கம்யூனிகேன்னா கம்யூன் அப்படின்னு அப்படின்னா, கொம்மூன்னா அ காமனா இருக்கக்கூடிய விஷயம். அப்போ ஏதாவது ஒரு காமனா இருக்கக்கூடிய விஷயம் ஃபர்ஸ்ட் கண்டுபிடிக்கணும். இல்லன்னா, சரியா தொடர்பு கொள்ள முடியாது. நம்ம ஆன்மா, நாம வந்து உண்மையிலே அமைதியானவர்கள். இதுதான் வந்து நம்மகிட்ட காமனா இருக்கு. நான் வந்து ஆன்மீக அ ஆத்மா இந்த ம ஹியூமன் எக்ஸ்பீரியன்ஸ்ல இருக்கேன். அப்போ நாம எது தொடர்பா காமனா இருக்கோ, அத பார்க்கும்போது ஒரு பிரிட்ஜ் உருவாக்கணும். எனக்கும் அவங்களுக்கும். அப்போ இதுல நான் முயற்சி செய்யலன்னா, அப்போ கம்யூனிகேஷன் வந்து அதுல பிரேக் உண்டாகும். ஒரு வகையில வாழ்க்கையில வந்து நெறைய தொடர்புகள் இருக்கு. உறவுகள் இருக்கு. எல்லாமே ஒண்ணொண்ணு ஒண்ணு தொடர்புடையது தான். நான் எப்படி என்னோட தொடர்பு கொள்றேன், நான் எப்படி மற்றவர்களோட தொடர்பு கொள்றேன். இது எல்லாமே ஒண்ணோடு ஒண்ணு தொடர்புடையது. நானு எப்படி என்னோட இருக்கனோ, அத பொறுத்து நான் மத்தவங்க கிட்ட பணிவா இருப்பேன். நான் எப்படி யோசிக்கிறேன். இன்னொரு எனக்கு எதிர்க்க இருக்கவங்க ஒரு சில விஷயங்கள் சொல்லலாம். இது சமூகத்தினுடைய தொடர்பு இருக்கலாம். நானும் சரி, என் கூட நான் என்னுடைய சமூகத்துக்கு கான்ட்ரிபியூட் பண்ணலாம். இது 3மே உறவுகள். நான் என்னோட நான் என்ன சுத்தி இருக்கிறவங்களோட
அப்புறமா இன்னும் 2 பேசிக்கான விஷயங்கள் இருக்கு. ம். இயற்கையோட எப்படி இருக்கேன்? என்னுடைய உடலோட நான் எப்படி இருக்கேன்? என்னுடைய உடல நான் எப்படி நடத்துறேன்? ஒரு சாதாரண மனித உடல்ல 52 ட்ரில்லியன் செல் இருக்கு. எல்லாமே ஒண்ணு கிடையாது. ஒவ்வொன்னும் வித்தியாசமானது. ஒவ்வொன்னும் ஒவ்வொரு செயல் செய்யுது. ஆக்ஸிஜன் உள்ள வருது, கார்பன் டை ஆக்சைடு வெளில போகுது. ஒவ்வொரு வாட்டி நான் சாப்பிடும்போதும் அது வேலை செய்யுது. நானு பேசுறது கூட எப்படி நான் தொண்டை யூஸ் பண்றேன் அத பொறுத்து இருக்கு. இங்க வந்து சில்லுன்னு இருக்கு. அப்ப தொண்டை பிரச்சனை வருது. அப்போ உடலோட எப்படி தொடர்புல இருக்கோம்? ஏன்னா நான் பேசணும், நானு நடக்கணும். இப்போ இது வந்து ரொம்ப பேசிக்கான ரிலேஷன்ஷிப். நானு டைமோட எப்படி ரிலேஷன்ஷிப்பு, நான் டைமு, ஸ்பேஸோட எப்படி அப்போ இது ஃபவுண்டேஷன் ரிலேஷன்ஷிப் வந்து நான் கடவுளோட எப்படி ரிலேஷன்ஷிப்ல இருக்கேன். இப்ப இந்த ஃபவுண்டேஷன் சரியா இருந்ததுன்னா, ஏன்னா கடவுள் வந்து மாறமாட்டாரு. என்னோட ரிலேஷன்ஷிப் அவரோட சரியா இருந்ததுன்னா, ரொம்ப ஸ்டேபிளா இருந்ததுன்னா, நான் ஸ்டேபிளா இருப்பேன். அப்போ என்னோட இருக்கக்கூடிய ரிலேஷன்ஷிப் மேல கீழ போயிட்டு வந்தது. சரியா இருந்ததுன்னா, அது மத்தவங்களோட நல்லா இருக்கும். ஏன்னா, நான் சரியா உறவு வச்சிருக்கேன். அப்போ நான் டைம எப்படி யூஸ் பண்றேன்னா, ரொம்ப ஆர்கனைஸ்டா இருக்கணும். அப்போ அதுதான் வந்து அதோட ஃபவுண்டேஷன் வந்து இறைவனோட எப்படி தொடர்புல இருக்கோன்றத பொறுத்து. இப்ப நானு காமிச்ச போர்ட்ல, இங்க வந்து இன்னொருத்தரோட அ நல்லிணக்கமா இருக்கிறது வந்து கஷ்டமா இருக்கு. ஏன்னா, நெறைய வித்தியாசங்கள் இருக்கு. இப்போ ஒருத்தர் வந்து பயந்தாங்கோலியா இருக்காரு. நான் குடுத்த எக்ஸாம்பிள்ல, நானு வந்து கோழையா இருக்கேன். நான் ரொம்ப ப இதுவா இருக்கேன். ஷையா இருக்கேன். நான் வந்து இன்னொருத்தர் அக்ரெசிவா இருக்காங்க. அவரோட வாழணும். நெறைய வார்த்தைகள் பேசக்கூடியவர். அசர்ட்டிவா இருக்கணும். அவருக்கும் நெறைய பிரச்சனைகள் இருக்கும் என் கூட. எனக்கு எப்படி பிரச்சனைகள் இருக்கோ, "ஏன் நீங்க ரொம்ப முட்டாளா இருக்கீங்க? ஏன் நீங்க நெறைய சண்ட போடுறீங்கன்னு?" கேட்பாங்க. "ஏன் நீங்க இவ்ளோ சத்தமா பேசுறீங்க?" இது வந்து நல்லிணக்கம்னு வரும்போது, நான் கொஞ்சம் கோழையா, பயந்தாங்கோலியா இருக்கேன். அவர் வந்து ரொம்ப அக்ரெசிவா இருக்காரு. அவர் வந்து அசர்ட்டிவா, ஸ்ட்ராங்கா இருக்கேன்றத காமிக்கிறாரு அவரு. ஓகே. எப்படி அட்ஜஸ்ட்மென்ட் வந்து என்னுடைய கோழைத்தனத்துக்கும், அவருடைய அக்ரெசிவ்னஸ்க்கும் இருக்காது. இப்ப இதுல நல்லிணக்கம் கொண்டு வரணும்னா, அதுல நல்லிணக்கம் கொண்டு வர முடியாது. அப்ப அதுல வந்து நல்லிணக்கம் வரவே முடியாது. ஆ நல்லிணக்கம் வந்து நல்ல குவாலிட்டீஸோட தான் வரும். பண்புகளோட தான் வரும். இப்போ ஆத்மாக்குள்ள அமைதி இருக்கு, அன்பு இருக்கு, மகிழ்ச்சி இருக்கு, சக்தி இருக்கு, ஞானம் இருக்கு.
அப்போ இதுல நல்ல ஆழமான குவாலிட்டிஸ் இருக்கும்போது, பண்புகள் இருக்கும்போது, அப்ப வந்து நல்லிணக்கம் ஏற்படும். இது ரொம்ப பியூட்டிஃபுல்லான கொஸ்டின். அ மற்றவர்களோட நல்லிணக்கத்த பண்றதுக்கு ஒரு டிப்ஸ் என்ன சொல்லணும்னா, 5 ஸ்டெப் இருக்கு அதுக்கு. இது வந்து நமக்கு நெறைய உதவியா இருக்கும். இந்த ரிதம், ஹார்மனி கொண்டு வரதுக்கு, நல்லிணக்கம் கொண்டு வர முதல் நாம வந்து ஆன்மாக்கள் இல்லையா? அ ஒரு ஆத்மா இங்க இருக்கு, ஒரு ஆத்மா இங்க இருக்கு. 2 பேரையும் சுத்தி மனம், புத்தி நெறைய பர்சனாலிட்டி ட்ரெய்ட்ஸ் இருக்கு. ஒண்ணுக்கும் ஒண்ணுக்கும் நடுவுல 2 மனம் இருக்கு, 2 புத்தி இருக்கு, 2 சம்ஸ்காரம் இருக்கு. இது 6 விதமான காம்பினேஷன் இருக்கு. இது யாரோ ஒருத்தர் அப்செட்டா இருந்தாலும், என்னுடைய மனசும், அவருடைய மனசும் ஒத்துப்போல. புத்தி வந்து வேற விதமா யோசிக்குது. அ ஒரு சிலர் வந்து ஒண்ணா இருக்காங்க. அவங்க வந்து ஒரே மாரியான சாப்பாடு சாப்பிடுறாங்க. ஆனா, மனசு வந்து டிஃபரெண்ட்டா இருக்கு. ஒருத்தருக்கு வந்து ஒரு வகையான வாழ்க்கை பிடிச்சிருக்கு. ஒருத்தருக்கு இன்னொரு வகையான வாழ்க்கை பிடிச்சிருக்கு. அப்போ எ எங்கெங்கேயோ இருந்துட்டு கடைசில 2 பேரும் ஒண்ணு கூடியிருக்காங்க. அப்போ நெறைய குழப்பங்கள் வருது. நெறைய முடிச்சுகள் விழுது. இப்போ கொஞ்சம் அவங்க தங்களை அந்த குழப்பத்திலிருந்து விலக்கி யோசிக்கும்போது தான் நெறைய பர்சனாலிட்டி ட்ரெய்ட்ஸ் இருக்கு. நெறைய விதையான ஞாபகங்கள் இருக்கு. அதோட சேர்ந்து அவங்க வாழ்க்கைய ஒண்ணா வாழ நினைக்கும்போது, அங்க பிரச்சனைகள் வருது. இதுதான் வந்து ஆதாரம். ரொம்ப முக்கியமானது. நல்லிணக்கம். மத்தவங்க வந்து என்ன சொல்றாங்களோ அத கேட்கணும். உண்மையிலேயே அவங்க என்ன சொல்ல வராங்கன்றத கேட்கணும். அவங்களோட பேசக்கூடிய டோனு, பாடி லாங்குவேஜ்க்கு பின்னாடி என்ன இருக்குது அப்படின்னு கத்துக்கணும். அந்த ஆத்மா வந்து அதனுடைய பண்புகள இப்படி வெளிப்படுத்துது. நீங்க புரிஞ்சுக்கிறீங்க அப்படின்றத அவங்களுக்கு சொல்லும்போது, அவங்க சொல்றத கேட்க ரெடியா இல்லன்றது அவங்களுக்கு புரியும்போது, அவங்க ஒண்ணு சொல்றாங்க, நம்ம ஒண்ணு எதிர்த்து பேசுறோம். அப்ப அங்க கம்யூனிகேஷனே நடக்காது. அப்போ ஏன்னா அங்க ஒரு முயற்சியே இல்ல. அவங்க என்ன சொல்ல வராங்க, அதுக்கு பின்னாடி என்ன இருக்கு அப்படின்றத புரிஞ்சுக்கிறதுக்கு முயற்சியே இல்ல. இப்போ ஒரு நாள் சைனீஸ் ஒருத்தர் வந்து கேட்கிறாரு. அந்த கேரக்டருக்குள்ள 6 வகையான பாகங்கள் இருக்கு. ஒரு ப ஒரு பார்ட் வந்து அவருடைய கண்களை குறிக்கும். நீங்க அவங்கள கவனமா கேட்கும்போது, அவங்க கண்கள் அவங்கள பார்க்கும். காதுகள் அந்த பக்கமா இருக்கு. அப்ப 2 நெ நெறைய விஷயங்கள் அவங்க 2 பேர கனெக்ட் பண்ணுது. அந்த ஹார்ட்டும் இருக்கு அந்த கேரக்டர்ல.
அப்ப ஏதோ ஒரு அட்டென்ஷன் தேவைப்படுது. கண்கள், காதுகள், ஹார்ட்டு எல்லாமே கனெக்ட் பண்ணுது. இன்டென்ஷன். அப்போ ரொம்ப ஆர்வமா கேட்குறாங்க. ம். அந்த கீன் ஆர்வம் அப்படின்றது. கண்கள் யூஸ் பண்ணணும், காதுகள் யூஸ் பண்ணணும். கவனம் குடுக்கறதுக்கு. அது ஒரு கனெக்ஷன் போதும். அவங்கள வந்து ராஜாவா பார்க்க. இப்ப இந்த முயற்சி நீங்க செய்யும்போது, உங்களுடைய கவனம் வந்து அ இந்த வெவ்வேறு வித்தியாசங்கள்லாம் தாண்டி போகுது. 2 மனம், 2 புத்திலாம் தாண்டி போகுது. ஆழமா போகுது. இப்ப ஆத்மா நீங்க, இன்னொரு ஆத்மாவ ரீச் அவுட் பண்றீங்க. அந்த கனெக்ஷன் உருவாக்குறீங்க. அப்போ இதன் மூலியமா வேலை நல்லா நடக்கும். நீங்க நல்லா டீப்பா கேட்கிறீங்க. ஜட்ஜ்மென்ட் இல்லாம. ஏன்னா, நீங்க இதுக்கு பத்திலாம் கவனம் குடுக்கல. வித்தியாசங்கள் பத்தி. அ அவர் ரொம்ப கஷ்டமான பெர்சன்லாம் நெனைக்கிறீங்க. இவர் கூட போவே முடியாது. ஆனா உண்மையில அந்த பெர்சன் வந்து டிஃபரண்ட்டா இருக்காரு. டிஃபிகல்ட் கிடையாது. அதாவது கஷ்டம் கிடையாது. வித்தியாசமா இருக்காரு. 2வது ஸ்டெப். இந்த ரொம்ப ஆழமா கேட்க, கவனம் குடுக்க முயற்சி பண்றீங்க. அந்த ஆத்மாக்கு என்ன வேணும் உண்மையிலே? அன்பு வேணும். தன்னை புரிஞ்சுக்கணும்னு நெனைக்கிறாங்க. அவ்வளோதான். நான் புரிஞ்சுக்கிட்டேன்றத காமிச்சேன்னா, அவங்களுக்கு மரியாதை குடுத்து, அவங்களோட நமக்கும் அவங்களுக்கும் இருக்கக்கூடிய வித்தியாசத்துக்கு மரியாதை குடுக்கணும். நெறைய வேல்யூஸ் இருக்கும் அவங்க கிட்ட. ஏன்னா எல்லாருடைய பர்சனாலிட்டியும் டிஃபரெண்ட்டா இருக்கும். எனக்கு அவங்களுடைய டிஃபரன்ஸ் புரியுது. நம்மளுடைய டிஃபரன்ஸ். அவங்களுக்கு என்ன வேணும்னு புரிஞ்சிடுச்சுன்னா, நெறைய சண்டை சச்சரவு அவாய்ட் பண்ணலாம். நல்லிணக்கம்னா, எனக்கும் அவங்களுக்கும் வித்தியாசமே இல்ல அப்படின்னு ஆகுற நிலை கிடையாது. ம், அம். வித்தியாசம் இருந்தாலும் 2 பேரும் ஒண்ணா நடந்து போறது. அதாவது அ அ ஒருத்தர் ஒருத்தர் சேர்ந்து நடக்குது. அப்போ நம்ம அந்த ஆத்மா அதுக்கு பின்னாடி இருக்கக்கூடிய ஆத்மாவ புரிஞ்சுக்கிறது. அ நெறைய வித்தியாசங்கள் இருந்தாலும் ஒண்ணா நடக்கிறது. அப்போ ஒண்ணு வந்து கவனிக்கிறது. ரொம்ப ஆழமா கவனிக்கிறது. 2வது வந்து மரியாதை குடுக்குறது. டிஃபரன்ஸ் இருந்தாலும். நீங்க அவமரியாதை பண்ணீங்கன்னா, ஏன்னா அந்த நபருக்கு அவங்க கிட்ட என்ன மிஸ் ஆகுதுன்னு தெரிஞ்சிருக்கலாம். அப்போ அவங்களுக்கு அவமரியாதை காமிச்சீங்கன்னா, ஏன்னா அவங்க ஒ காயத்து மேல உப்பு போடுற மாரி. அவங்களோட நல்லிணக்கம் உருவாக்கணும்னா, அவங்கள நீங்க ஹர்ட் பண்ண முடியாது. 3வது விஷயம், உங்க பக்கத்துல இருந்து, அதாவது என் பக்கத்துல இருந்து, நான் வந்து என்ன சொல்ல வரேனோ, அத சரியா வெளிப்படுத்தணும். கம்யூனிகேட் பண்ணணும். அன்பா சொல்லணும். அப்ப என்னுடைய சிந்தனை, அ ப ஃபீலிங்ஸ் இதெல்லாம் வந்து சரியா வெளிப்படுத்த தெரியணும். உங்களுடைய லேங்குவேஜ கூட நீங்க செக் பண்ணலாம். நான் நினைக்கிறேன், நான் இப்படி யோசிக்கிறேன். இதெல்லாம் வந்து ஆதாரம். நான் வயலன்ட் கம்யூனிகேஷன் சொல்றாரு.
நீ வந்து இப்படி பண்ணணும், நீ அப்படி பண்ணணும் அப்படின்னு சொல்றதுக்கு பதிலா, எவ்வளோ தடவ நான் உனக்கு சொல்றது? இ இதெல்லாம் கூட உண்மையாவே நேர்மையானது கிடையாது. ஏன்னா, நானு அந்த நபர்கிட்ட ஒரு 5 வாட்டி பேசியிருப்பேன். ஆனா 100 வாட்டிலாம் கிடையாது. அப்ப அது ஸ்டேட்மெண்ட் உண்மை கிடையாது இல்லையா? அப்போ நீங்க நீங்க எப்பயுமே இப்படிதான் பண்றீங்க. ஏன் இப்படி பண்றீங்க? ஏன் இந்த மாரி எப்பயுமே நடக்குது? இந்த மாரிலாம் சொல்ல முடியாது. நீங்க உங்களுடைய இன்டாலரன்ஸோட அப்செட் ஆயிருக்கீங்க. அந்த நபரோட கிடையாது. என்னால இத ஏத்துக்கவே முடியாது அப்டின்லாம் சொல்றோம் இல்லையா? எ யாராவது சகிப்புத்தன்மை இல்லாம இருந்தாலும் என்னால ஏத்துக்க முடியாது. இது கூட இருக்கு இல்லையா? அப்போ ஹிப்போக்ரைட்டா இருக்கக்கூடாது. என் கூட நான் ஒரு மாதிரி நடந்துட்டு, மத்தவங்க கூட வேற மாரி நான் நடக்க முடியாது. நாம கொஞ்சம் ஃப்ளெக்சிபிளா இருக்கணும். ஏன்னா, எல்லாருமே டிஃபரெண்ட்டு. யாரையும் வந்து பிரெடிக்ட்லாம் பண்ண முடியாது. ஒரே மாதிரி எல்லாரும் ஒரே நடந்துக்க மாட்டாங்க, எப்பயுமே. எல்லாருமே மதிக்கணும், எப்பயுமே மதிக்கணும்னு எதிர்பார்க்கிறோம். ஆனா, நாமளே நமக்கு எப்பயுமே மரியாதைய குடுத்துக்கிறது கிடையாது. அப்ப நெறைய விஷயங்கள் வேரியபிள் இருக்கு. இந்த காம்ப்ளெக்சிட்டி ஜாஸ்தி ஆக ஆக இந்த அன்பிரெடிக்டபிலிட்டியும் அதிகமாகுது. நீங்க எக்ஸ்பெக்ட் பண்றது, எதிர்பார்க்கிறது, நல்ல விதத்துல பேசுறது, பிஹேவியரோட இருக்குது. எதிர்பார்ப்புகள் கம்மியா இருக்கிறது. இதெல்லாம் வந்து கனெக்ஷன் தொடர்ப வந்து இன்டாக்ட்டா வச்சிருக்கும். இது வந்து கண்டிப்பா நல்லிணக்கத்த உருவாக்கும். நான் வந்து உங்கள நீங்க இப்படி நடக்கணும்னு எதிர்பார்க்கிறேன். ஆனா, எனக்கே என்னுடைய நடத்தை எப்படி இருக்கும்னு சொல்ல முடியல. நீங்க எழுந்துக்கும்போது உங்களுக்கு எப்படி இருந்தது? எப்படி ஃபீல் பண்றீங்க? நீங்க வந்து மண்டே கஷ்டம்னு சொல்றீங்க. மத்தவங்கலாம் உங்கள நீங்க கஷ்டமான நாள்னு புரிஞ்சுக்கணும்னு எதிர்பார்க்காதீங்க. ஏன்னா, அவங்களுமே அவங்களுடைய நாள் எப்படி இருக்கும்னு தெரியும். ஏன்னா, மத்தவங்களோட சேர்ந்து அவங்களுடைய எதிர்பார்ப்புகளையும் சேர்த்து நடக்கும்போது தான் அமைதி நிலவும். அப்போ நாம ஃப்ளெக்சிபிளா இருக்கணும். நம்மளுடைய எக்ஸ்பெக்டேஷன கம்மி பண்ணிக்கணும். 5வது வந்து நாம என்ன புரிஞ்சுக்கிட்டோமோ அத பிராக்டிஸ் பண்ணணும். ஆன்மீக ஞானம் வந்து என்ன சொல்லுதுன்னா, ஆதாரம் எப்படி லைஃப் ஒர்க் ஆகுதுன்னு புரிஞ்சுக்க முடியும். என்னோட இருக்கக்கூடிய தொடர்பே சரியா இல்லன்னா ரிலேஷன்ஷிப்பு, அப்போ கடவுளோடையும் நல்ல தொடர்பு இருக்காது. என்னுடைய ரிலேஷன்ஷிப் மத்தவங்களோட சரியா இல்லன்னா, எல்லா விஷயத்திலயும் பிரச்சனைய உண்டாக்கும். என்னுடைய உடலோட சரியான தொடர்புல இல்லன்னா, என்னோட உடம்புக்கு நோய்கள் வரும். என்னுடைய டைம நான் சரியா மேனேஜ் பண்ணலன்னா, என்னால சரியா பிரையாரிடைஸ் பண்ண முடியாது. நான் நெறைய விஷயங்கள தள்ளி போடுவேன்.
நேரத்தோட உறவு. நீங்க வந்து நெறைய தள்ளி போட்டீங்கன்னா, நான் செய்யக்கூடிய விஷயத்த எதிர்பார்த்து மத்தவங்க இருந்தாங்க. அத நான் தள்ளி போட்டேன்னா, அதுவும் வந்து பிரச்சனைய உருவாக்கும் இல்லையா? அப்போ நான் என்ன புரிஞ்சிருக்கனோ, அத வந்து நான் பிராக்டிஸ் பண்ணணும். சகிப்பு தன்மையோட விட்டுக் குடுக்கவும் செய்யணும். எல்லாமே பெர்ஃபெக்ட் ஆயிடும் அப்படின்னு எதிர்பார்க்கக் கூடாது. உங்களுக்கு ஏதாவது கிரட்ஜஸ் இருக்கும்போது, நல்லிணக்கம் ஏற்படுத்துறதுக்கு நாம நம்மளுடைய பெஸ்ட்ட அங்க கொண்டு வரணும். அத நம்மளுடைய உறவுகள்ல கொண்டு வரணும். இதுதான் நல்லிணக்கம் கொண்டு வரது. இப்போ நான் ஒரு எக்ஸாம்பிள் குடுத்து முடிக்கிறேன். நான் ரொம்ப காலமா மியூசிக்காக டெடிகேட்டடா நேரம் குடுத்திருந்தேன். நானு மியூசிஷியன். நெறைய பாட்டு கம்போஸ் பண்ணியிருக்கேன். அதுல ஒரு பாட்டு, நல்ல பாட்டு பேக்கிரவுண்ட்ல இருக்கும். அந்த பேரே வந்து ஹார்மனி, நல்லிணக்கம். அப்ப அதுக்கு நெறைய பேக்கிரவுண்ட் கோட்ஸ் இருந்தது. எல்லாத்தையும் சேர்த்து ஒரு நல்லிணக்கத்தோட ஒரு இசை. அதுல ஒரு மெலடி இருக்கும். இந்த மெலடி வந்து மேலயும் கீழயும் போயிட்டு வருது. இந்த ஹார்மனி வந்து ரொம்ப சிம்பிள். ஆனா இந்த மெலடி வந்து காம்ப்ளிகேட்டடானது. அப்போ ஹார்மனி இல்லாம மெலடி இருக்கவும் முடியாது. இப்ப எல்லாமே வேணும். 2மே வேணும். அப்போ நீங்க நல்லிணக்கத்த உருவாக்கும்போது எதையும் இழக்க போறதில்ல. நீங்க நெறைய அடைய தான் போறீங்க. இப்போ நீங்க இன்டராக்ட் பண்றது வந்து மெலடியும்போது இருக்கும். அதுக்கு ஒரு நல்லிணக்கம் இருக்கணும். அப்போ ஜெனரலா நீங்க தனியா இருக்கும்போது, எல்லாத்தையும் நானே பண்றேன் அப்படின்னு சொல்லுங்க. கார்டு ப்ளே பண்ணும்போது, அப்புறமா ரெக்கார்ட் பண்ணிடணும். அதுக்கப்புறமா நீங்க வேற ஏதோ வாசிச்சு அதுக்கு மேலயே ரெக்கார்ட் பண்ணும்போது, அப்ப அந்த பேசிக் கார்டு அந்த ஹார்மனிக்கு, நல்லிணக்கத்துக்கு அமைதி, அ மகிழ்ச்சி, ஞானம். இப்ப இதெல்லாம் இருந்ததுன்னா, நாம இசைய உருவாக்கலாம். ஓகே. இதுதான் நான் உங்ககிட்ட பகிர்ந்துக்கணும்னு நெனச்சேன். நான் இங்க நிறுத்துறேன். தெளிவா இருந்ததான்னு தெரியல. அது ரொம்ப நல்லா இருந்தது. ரொம்ப சிம்பிளா இருந்தது. நீங்க ஆரம்பிக்கும்போதே ஒரு சின்ன டயகிராமேட்டிக் ரெப்ரசன்டேஷனோட ஆரம்பிச்சீங்க. அது ரொம்ப அப்போ ஒரு 5 பேசிக் ரூல்ஸ் இருந்தது. நீங்க நெறைய ரிலேஷன்ஷிப் பத்தி சொன்னீங்க. எப்படி வந்து எல்லா ரிலேஷன்ஷிப்லயும் வின் வின் சிச்சுவேஷன் எப்படி உருவாக்குறது? எப்பயுமே ஜெயிக்கணும்னு நெனைக்காதீங்க. மத்தவங்கள ஜெயிக்கிறதுக்கு ஹெல்ப் பண்ணுங்க. ம். நல்லது. நீங்க வந்து ரொம்ப ஜென்யூனா
என்னுடைய ஐடியாவ ஏத்துக்கணும் அப்படின்னு இருக்கும்போது, அவருடைய ஐடியால இருந்து இப்படி இருக்கு. என்னுடைய ஐடியா இப்படி இருக்கும்போது, முதல்ல கேளுங்க. முதல்ல புரிஞ்சுக்கோங்க. அப்புறமா பேசுங்க. மத்த எதிர்க்க இருக்கவங்க கிளியரா இருக்கட்டும். அவரு என்ன சொல்ல வர்றாருன்னு புரிஞ்சுக்கணும். அப்புறமா அந்த நபர் சொல்லுவாரு, "ஓகே. நீங்க ஏற்கனவே நெறைய விஷயம் சொல்லிட்டீங்க." இப்ப நீங்க உங்களுடைய கம்யூனிகேஷன்ல ஃபோக்கஸ் கிரியேட் பண்றீங்க. அப்ப வந்து 2 ஐடியாவும் ஒண்ணு சந்திக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. அப்ப அப்படியாக தான் வளரும். அவருடைய ஐடியாவ கேளுங்க. அ இப்ப டிஸ்அக்ரி பண்ணாதீங்க. அந்த ஐடியாவ புரிஞ்சுக்கோங்க. அதுக்கப்புறம் அதுல ஏதாவது கரெக்ஷன் பண்ணணும்னா பண்ணுங்க. அப்புறம் உங்க ஐடியாவ குடுங்க. நீங்க சரியா சொன்னா போல, தாதி பிரகாஷ் மணி பத்தி ஞாபகம் வருது. அவங்க சொல்லுவாங்க. ஆர் மணி அப்படின்னா, அதாவது ஹிந்தியில முதல்ல தோல்விய ஒத்துக்கிறது. அ அவரு அவர எதிர்க்க இருக்கிறவங்கள ஜெயிக்க வைக்கிறது. அப்ப 2வது கொஸ்டின் ஒரு பேரண்ட் கேட்குறாங்க. என்னுடைய குழந்தை எனக்கு என்னைப் போலவே இல்ல என்னுடைய கணவர் போலவே இருக்கணும்னு எதிர்பார்க்கிறது தப்பா? இப்ப இந்த அடாலசென்ட் வயசு அத எப்படி அவங்களோட நல்லிணக்கத்தோட இருக்கு? அவங்களுக்குள்ள என்ன இருக்கோ அது அவங்களா ஆவாங்க. லாட்டின்ல ஒரு வார்த்தை இருக்கு. ம். வெளிக்கொணருதல்ன்னு. பேரண்ட்ஸ் வந்து அவங்களுக்குள்ள என்ன தகுதி இருக்கு, என்ன இது அத வெளிக்கொணர்றதுக்கு ஹெல்ப் பண்ணணும். ஒரு செடிக்கு முன்னாடி இருந்து வளரு வளருன்னு செடிய வந்து திட்டிட்டே இருந்தா எப்படி இருக்கும்? நீங்க அதுக்கு உரம் குடுக்கல, சன்லைட் குடுக்கல. ஆனா வளரு வளருன்னு சொன்னா என்ன பண்ணும்? அப்போ அது வளர்றதுக்கு ஒரு நல்ல சூழ்நிலைகள் ஏற்படுத்தி குடுக்கணும். அப்ப எந்த எதிர்பார்ப்பும் இல்லாம, ஒரு சில நேரத்துல அந்த நபர அவங்க ஆர்டிஸ்ட்டா இருக்காங்க. 2 பேரண்ட்ஸும் வந்து டாக்டரா இருக்காங்க. நீங்க டாக்டர் ஆகணும்னு சொன்னா, அந்த ஆள் அந்த ஆத்மா வந்து ஆர்டிஸ்ட்டா இருக்கு. பெயிண்டரா இருக்காங்க. நீங்க என்ன வேணுமோ அத வற்புறுத்தும்போது, அவங்க என்ன ஆகணும்னு இருக்கோ, அது ஆக முடியாம போயிடும். அப்ப பருவ வயசுல அவங்களுக்கு சான்ஸ் குடுக்கணும். அவங்க என்ன சொல்ல வராங்களோ, அத சொல்ல சான்ஸ் குடுக்கணும். இன்னொரு விஷயம் இருக்குன்னா, நீங்க இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணணும்னா, பாசிட்டிவ் வழியில, நீங்க வந்து ஒரு பாசிட்டிவான என்விரான்மென்ட்ட ஃபர்ஸ்ட்டு உருவாக்கணும். நீங்க வந்து அன்பானவர். ஆனா, அத வெளி காமிக்கலன்னா, அது வொர்க் அவுட் ஆகாதுல்ல.
அப்போ அங்க ஒரு பாசிட்டிவ் லிவிங் ஸ்பேஸ உருவாக்கணும். அப்ப அந்த சூழ்நிலையிலேருந்து அவங்க பெஸ்ட்டு வந்து உருவாகும். அவ்வளோதான். இப்படி இருந்தா நம்ம வீட்ல கவலைகள் வந்து ரொம்ப கம்மியா இருக்கும். நான் வந்து அந்த வாயுமண்டலத்த உருவாக்கணும். இந்த கொஸ்டின் வந்து ராஜயோகாவோட பேசிஸ அவங்க ஆரம்பிக்கிறாங்கன்னு நெனைக்கிறேன். என்ன நானு கன்வின்ஸ் பண்ண முடியல. எப்படி வந்து 84 ஜென்மம் எடுக்கிறேன் அப்படின்னு. 5000 வருஷம்னு புரியுது. ஆனா கிறிஸ்டியானிட்டி வந்து 3000 வருஷம் ஏடி, பிசிலாம் புரியுது. ஆனா 84 பிறவிகள் அப்படின்னு ஏத்துக்க முடியல. அது எப்படி ப்ரூஃப் குடுக்க முடியுமான்னு கேட்குறாங்க. அத பத்திலாம் யோசிக்காதீங்க. என்ன நான் 80, 10, 15, 20 அதெல்லாம் எனக்கு விஷயமே இல்ல. இப்போ நான் எப்படி இப்போ இந்த நேரம் என் சுத்தி இருக்கிறவங்களோட இருக்கேன். அதான் முக்கியம். ஃபியூச்சரோ, பாஸ்ட்ட பத்தி கவலைப்படாதீங்க. எதிர்காலம் வந்து பெரிய ஃபியூச்சர் இருக்கு. இப்போ என்னுடைய டைம நான் எப்படி யூஸ் பண்றேன்? அதான் வந்து விஷயம். இது ஸ்கொயரோ, ட்ரையாங்கிளோ, ஸ்பைரலோ இப்போ நான் எப்படி என்ன ட்ரீட் பண்ணிக்கிறேன், நான் எப்படி மத்தவங்கள ட்ரீட் பண்றேன். என்னுடைய இறைவனோட என்னுடைய தொடர்பு எப்படி இருக்கு? இதுதான் வந்து மத்ததெல்லாம் யோசிக்காதீங்க, எண்ணாதீங்க. அப்போ எண்றது வந்து டசன்ட் மேட்டர். இப்போ கடைசி கொஸ்டின் ரொம்ப சென்சிட்டிவான கொஸ்டின். எப்படி வந்து ரொம்ப அமைதியாவும், பொறுமையா இருந்தாலும், அப்போ அவமானப்படுத்தக்கூடிய தவறான ஒரு அ உறவுலேருந்து எப்படி வெளியில வர்றது? என்ன விட்டுட்டு விலகவும் விட மாட்டேங்கிறேன். இது வந்து ஒரு ஹேபிட்டாவே ஆயிடுச்சு. இது 2 பக்கமும் இருக்கு. ஒருத்தர் வந்து சப்மிசிவா இருக்காங்க. ஒருத்தர் வந்து அக்ரெசிவா இருக்காங்க. அக்ரெசிவா இருக்கவங்க வந்து நாம கன்டின்யூ பண்ணலாம்னு நெனைக்கிறாங்க. அப்போ முதல்ல அந்த நபர வந்து அக்ரெசிவா பார்க்காதீங்க. அந்த ஆத்மா வந்து ரொம்ப ஃப்ரஸ்ட்ரேட்டடா இருக்காங்க. அவங்க மீது நெறைய கருணையோட இருங்க. அந்த நபர் வெளிப்படுத்தக்கூடிய இதெல்லாம் தாண்டி எப்படி வந்து பொறுமையா இருக்கிறதுன்னு கேட்டா, நம்ம பொறுமையா தான் இருக்கணும். புரிதலோட இருக்கணும். ஏன்னா, அங்க ஒரு ஆத்மா இருக்கு. உங்களுடைய மெடிடேஷன்ல நீங்க 2 விஷயம் பண்ணலாம். நீங்க அந்த நபருடைய நல்ல இமேஜ் ஒண்ணு உருவாக்கலாம். இப்ப இங்க என்ன கத்துக்கிறோம்? ஒரு கை தட்ட வரும்போது, இன்னொன்னும் கை தட்டியாக வேண்டியிருக்கு. ஆனா, என்னுடைய கைய விலக்கும்போது அந்த சத்தம் உருவாகல. நீங்க அந்த ரிலேஷன்ஷிப்ப விட்டு ஓடலாம். ஏன்னா, வேற யாராவது சந்திக்கும்போது, அவங்க வந்து அப்யூசிவாவும் இருக்கறதுக்கு வாய்ப்பு இருக்கு. ஓ ஆனா, நீங்க சுயமரியாதை இருக்கும்போது, சுயமரியாதையோட இருக்கும்போது, அது ரொம்ப பவர்ஃபுல்லா இருக்கும். உங்கள நீங்க ஆன்மாவா பார்க்கும்போது, 3வது உங்களுடைய சமையல் மூலியமா அத ஸ் இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணுங்க. நீங்க வீட்ல சமையல் பண்ணீங்கன்னா,
அதுல நல்ல வைப்ரேஷனோட அந்த உணவ சமைங்க. அந்த உணவு வந்து அவங்க மீது தாக்கத்தை ஏற்படுத்தும். அப்போ உங்களுடைய ரியாக்ஷனையும் அது அஃபெக்ட் பண்ணும். இப்ப இது கன்டின்யூ ஆச்சுன்னா, நெறைய பேரு அந்த சோல் விட்டு விலக பாப்பாங்க. அந்த ஆன்மீக கடைசி ஆட்டிட்யூட மாத்திக்கணும். ஓ! ரொம்ப நன்றிகள். இப்ப சிஸ்டர் கிளாடியா வந்து நன்றி உரை கூறுவாங்க. அப்போ இப்போ இதுக்கப்புறமா மெடிடேஷன் இருக்கும். இப்போ முடிக்கிறதுக்கு முன்னாடி பிரதர் மனோஜ் சொன்னப்போது இது ரொம்ப நல்லா இருந்தது. ம். நல்லிணக்கம் வந்து ரொம்ப புத்திசாலித்தனமா இருக்கணும். அப்போ நான் கூட நெறைய படிச்சேன். மெலோடி வந்து ரொம்ப ஈஸியா இருக்கணும். இது கொஞ்சம் காம்ப்ளிகேட்டடா இருந்தது. ஆனா, அப்ப நீங்க சொன்ன டிப்ஸ் எல்லாமும் விலகி இருந்து ஏன் அப்ப நான் என்ன கூட நானே நல்லிணக்கத்துல ஃபர்ஸ்ட் வரணும். நான் என் கூடயே நல்லிணக்கத்தோட இல்லன்னா, மத்தவங்களோட ஹேப்பியா இருக்க முடியாது. ஸோ அனௌன்ஸ் பண்ணிட்டு, மெடிடேஷன் போறதுக்கு முன்னாடி, ரொம்ப நல்ல நல்ல செஷன் இருந்தது. இந்த பேட்டர்ன் சீரிஸ் வந்து அந்த ஆர்ட் ஆஃப் ஹார்மனைசிங் மற்றவர்களோட நல்லிணக்கத்தில் இருக்கக்கூடிய கலையின் மீது சிஸ்டர் டெப்ரா நெக்ஸ்ட் வீக் சாட்டர்டே 12 ஜூலை இதே நேரம். அதுக்கப்புறமா ஒரு ஒர்க் ஷாப் இருக்கும். எக்ஸ்பீரியன்ஷியல் எக்ஸர்சைஸ் இருக்கும். இத வந்து நல்லா புரிஞ்சுகிட்டு அத இன்டர்னலைஸ் பண்ணிக்கலாம். வேல்யூஸ் ஃபார் லைஃப் சீரிஸ்ல ப்ரிப்பரேஷன்ல இருக்கு. எல்லா வீடியோவும் பிரம்மா குமாரிஸ் வேன்கூவர் யூடியூப் சேனல்ல இருக்கு. எல்லாருக்குமே நன்றிகள். ஃபோட்டோ ஸ்விட்ச் ஆன் பண்ணலாம். அப்புறமா இந்த மொமெண்ட் நினைவாற்றல். நன்றிகள். அதற்கு 5 நிமிஷம் மெடிடேஷன். நல்லது. நல்லா உட்காந்துக்கோங்க. 2 உலகத்தையும் புரிஞ்சுக்கோங்க. 1 வெளியில இருக்கு. நெறைய அ ஃபார்ம், கலர்ஸ் இருக்கு. அதுக்கப்புறம் உள்ள ஒரு உலகம் இருக்கு. என்னுடைய தாட்ஸ், ஃபீலிங்ஸ் இருக்காங்க. முதல்ல
என்னை நானு என்னுடைய சம்ஸ்காரங்கள தாண்டி பார்க்குறேன். நான் நெறைய ஜென்மங்கள், பிறவிகள் எடுத்திருக்கேன். நான் என்னவா நெனைக்கிறேனோ, நான் அப்படி ஆகுறேன். என்னுடைய புத்தி எப்படி வேலை செய்யும்னா, ஆரம்பத்தில நான் நெனச்சபடி அது வேலை செய்யல. இது யோசிக்கணும்னு அவசியமே இல்ல, புரிஞ்சுக்கிறதுக்கு. மனமும் அமைதியா இருந்தது. தூய்மையா இருந்தது. எப்படி என்னுடைய மனசும், புத்தியும் ஆரம்பத்தில இருந்தது. எனக்கு நான் யாருன்னு நல்ல ஐடியா இருக்கு. இதுதான் நான் உண்மையான நான். இறைவன் பக்கத்துல என்னுடைய வீட்ல ம் இருக்கேன். நான் ஆரம்பத்துல எப்படி இருந்தேன்? நானு ஒளியினுடைய உலகத்துல இருக்கேன். நானு இறைவனுடைய ஒளி கிரணங்கள்ல குளித்துட்டு இருக்கேன். எந்த எண்ணங்களும் இல்ல, எந்த ஃபீலிங்ஸும் இல்ல. எதுவும் யோசிக்க வேணாம், எதுவும் செய்ய வேண்டாம். இப்ப இருக்கக்கூடியத விட ரொம்ப வித்தியாசமான நானு இறைவனுக்கு ரொம்ப அருகாமையில இருக்கேன். ஆக்சுவலா எந்த தூரமும் கிடையாது. நான் எப்படி இருக்கேன்? இறைவனுக்கும் எனக்கும் எந்த தூரமும் இல்ல. எப்படி இருக்கேன்? அவரைப் போலவே இருக்கேன். ரொம்ப அமைதியா, மகிழ்ச்சியா, திருப்தியா, சக்திசாலியா, ரொம்ப லைட்டா. அந்த தாட்ஸ், அந்த ஃபீலிங்ஸ் வந்து புரிதலோட மறுபடியும் இப்ப நாம இங்க பிரசன்ட்க்கு திரும்ப வரலாம். ஓகே. ஓம் சாந்தி. ரொம்ப நன்றிங்க. தேங்க்யூ.